செருப்ப கலட்டியா சத்தம் கேக்குப்பியா? ஆமாண்ணே ஆமாண்ணே. இதுதான் கீ மக்களே. கார்டு மாதிரி இருக்கு, ஆனா இதுதான் கீ. ஓபன் பண்ணலாம். யா ஓபன் ஆயிடுச்சு. இந்த கார்டு தான் கீ. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நார்மலா நம்ம மற்ற ஹோட்டல்ஸ்லயுமே பார்த்துருப்போம். வச்ச உடனே லைட் ஆன் ஆயிடுச்சு. இந்த லைட்டுக்குமே வந்து நமக்கு 2 டிஃபரண்ட் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? சீன் 1. இந்த சீன் 1 வந்து மொத்த ரூமுடைய லைட் கண்ட்ரோலும் இருக்கு போல. சீன் 2 என்னன்னு தெரியல. ஓகே, சீன் 1 ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போமா? ஓகே, இங்க மட்டும் டோருக்கு மட்டும் இருக்கு. அதுதான் வந்து சீன் 2. ஓகே, நம்ம சீன் 1 ஆன் பண்ணிக்கலாம். எஸ், உள்ள வந்த உடனே எப்படி இருக்குல்ல? இங்க வீடே இந்த சைஸ் தான் இருக்கும். உள்ள வந்தது ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி. அப்புறம் இங்க இன்னொன்னு இருக்கு, do not disturb. இங்க ஒரு do not disturb பட்டனும் இருக்கு. ஆக்சுவலி இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி போகும்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இந்த லைட் இருக்கு, இங்கே போட்டிருக்கு பாருங்க. இந்த லைட் இருக்கு, இதில் போட்டிருக்கு பெல் அடிக்கிறதுக்கு வந்து க்ராஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த லைட் எரிஞ்சால் அவங்க நல்லா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். லாக்கும் இருக்கு. இவ்வளோதானா லாக்கு? எப்படி போடணும்? அவ்வளோதான். இவ்வளோதானா? நல்லா இருக்குல்ல? இதுதான் லாக். அப்புறம் as usual நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கான வச்சுருக்காங்க. பான்ஸ் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான். ஓகே, அப்புறம் இங்கே ஏதோ இங்கே 2 இருக்கு. சீலிங் லைட் அண்ட் மிரர் லைட்னு இருக்கு. சீலிங் ஓகே, இது வந்து இது பாத்ரூமுக்கானது. மிரருக்கும் லைட் இருக்கான். ஓகே, நம்ம அப்போ இதையும் போய் பார்த்துருவோம். ஸ்லைடிங் டோர் இதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இங்கே வந்து வாஷ் பேசின், டிஷ்யூ. இங்கே இருக்கியா கிளாஸு, அப்புறம் குடிக்கிற தண்ணின்னு எனக்கு வாய் கொப்பளிக்கிறதுக்கு. ஓ மை காட். ஓகே, அப்புறம் இங்கே ஒரு மிரர் இருக்கு. ஆனால் இது ரொம்ப பூத கண்ணாடியாக இருக்கு. ஐயோ, எவ்வளோ ஜூம் ஆகுது அம்மாடி. ஆக்சுவலாக இருக்க குட்டி குட்டி போர்ஸ் கூட ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகே, ஷேவிங், அது வந்து ஷேவிங் மிரர். ஓகே, ஸோ இது ஒவ்வொரு முடியாக பார்த்து எடுக்கிறதுக்கு ஜூம் மிரர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நமக்கு எப்பயுமே தேவையான ஐட்டம்ஸ் நம்ம வெளியே போனால் என்ன பண்ணுவோம், இதையெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்புறமா நாங்கள் ஒரு ட்ராவல் கிட் எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்கோம், நாங்களே சொல்லிப்போம். அதுக்காக என்னென்ன வச்சுருக்காங்க. சூப் இருக்கு, அப்புறம் ஆலோவேரா பாடி லோஷன் 2 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு கோம்பு இருக்கு, சீப்பு, டென்டல் கிட்ட அதான் 2 இருக்கு. ப்ரஷ் பேஸ்ட் இருக்கு. இதை நான் ரிமூவ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டுமா? என்னதான் ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் கோல்கேட் தான் வச்சிருக்காங்க. இல்லை, வேற எதாவது புதுசாக வைப்பாங்களோன்னு பார்த்தேன். அப்புறம் இதே மாதிரி ஒரு இத்து போன ப்ரஷ். ஓகே, ஆமாம், அதில் தான் பல்லு விளக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா
இங்கதான் டாய்லெட். இதுக்கு ஏன் 2 வச்சிருக்காங்க ஃப்ளஷ்? ஓகே, ஒன்று வந்து அதிகமாக தண்ணி வர்றது, ஒன்று கம்மியாக தண்ணி வர்றதுன்னு நினைக்கிறேன். 2 ஃப்ளஷ் இது வச்சிருக்காங்க. டிஷ்யூ ரோல் கூட 2 வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் 2 பேர் சேர்ந்து போனா பேசாத. இப்ப என்னடா கடுப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலிய முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? ஊர்ல கொள்ளக்காரன கூடி உட்கார்ந்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? அப்புறம் ஒரு ஹேண்ட் ஷவர் இருக்கு. இதுதான் என்ன கம்பின்னு தெரியல. ஓகே. அப்புறம் இங்க வந்து ஷவருக்கான தனி கேபின் இருக்கு. இங்க கூட 2 வச்சிருக்காங்க. இங்கதான் பாடி ஜெல் வச்சிருக்காங்க. ஆலோவேரா பாடி ஜெல், அப்புறமா ஆலோவேரா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் 2 சேர்த்து இதுல இருக்கு. ஓகே. அப்புறம் இங்க வந்து ஷவர் இருக்கு. இங்க பாருங்களேன், ஷவர் எப்படி இருக்கு, லைட்டோடவே இருக்கு ஷவர். ஓகே, இதுதான் அந்த சீலிங் லைட்டுக்கான ரெயின்ஃபால் ஷவர். ரெயின்ஃபால் ஷவரா இது பேரு. ஓகே, இதுக்கு எதனா பேர் வச்சிருப்பீங்க இந்த பூத்துக்கு? இது வந்து ஷவர் கியூபிக்கல். ஷவர் கியூபிக்கல். ஓகே. அப்புறம் வெளியே வந்து ஒரு டவல் வச்சிருக்காங்க. இங்கேயும் ஒரு டவல் வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு பாத் டப் இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத் டப் வந்து யூஸ் பண்ணுறது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் இதுலயும் வந்து ஒரு ஷவர். இதுலதான் தண்ணி வரும். இதுதான் டேப், இதுலதான் தண்ணி வரும். கோல்ட் 2 வரும். இதுலயே 2 வருமா? ஓகே. அது ஹேண்ட் ஷவர். சாரி, இது எதுக்கோ? இது எதுக்கு அது தெரியல. ஓகே, இது இன்டீரியர் டிசைனர். இது அவுட்லெட்டா? இது அது ஓவர்ஃப்ளோ. ஓகே. அப்புறம் இங்க வந்து நமக்காக ஏறுறதுக்கு ஏணி வச்சு அதுல டவல் போட்டிருக்காங்க. 2 டவல் தான் போட்டிருக்காங்க. 2 பேருக்கு 2 டவல் தான் போடுவாங்க. ஆனா இப்படி ஓபனா தெரியுது. ஐயே, அப்படியே இந்த கட்டது. அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணா அந்த கர்டன் க்ளோஸ் ஆகும். இதா ஆமில அழுத்து. ஹேய், மேஜிக். இப்போ நிறுத்திக்கலாமா? ஓ நைஸ். இப்போ கீழே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபுல்லா கீழே இல்ல. ஓகே. இப்போ இது நடுவுல இது ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? லைட்டா அழுத்திடணும். ஜஸ்ட் பிரஸ் பண்ணி விடு. பண்ணு. ஓ ஓகே. வாவ். enough. ஓகே. ஓகே, இவ்வளவுதான் நமக்கு பாத்ரூம்ல. ஓ, இங்க இருக்கு இன்னும். ஆக்சுவலா இங்க வந்து ஒரு ஹேர் ட்ரையர் இருக்கு. நம்ம பார்லர் எல்லாம் பார்ப்போமே அந்த மாதிரி ஹேர் ட்ரையரே இருக்கு. போ நல்லா இருக்கு. போ இந்த மாதிரி ஒன்று வாங்கி தெரியா? இதே எடுத்துக்கலாம். தேங்க்யூ. அப்புறம் இங்கேயும் ஒரு டஸ்ட்பின் இருக்கு. அஃப்கோர்ஸ் இது ஓப்பன் ஆகுமா? ஓகே, இது வாஷ் பேசினுடைய பைப்பு, அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் இங்க ஒரு குட்டி டவல் வச்சிருக்காங்க. ஹேண்ட் டவல் ஒன்று இருக்கு. ஓகே, இதே ஓகே. இது நிக்கிறதுக்கோ அந்த நாபு. ஆமா, டோர் ஸ்டாப்பர். ஓகே, நம்ம கபாத ஓபன் பண்ணுவோம். வேட்டை ஊட்ட போலீஸாவி போட்டு எப்படி பூமாரி திறக்கிறாரு பாருடா. லெஜெண்டடா. ஹேங்கர்ஸ் இருக்கு. அப்புறம் அயன் பாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஆனா அயன் பாக்ஸ் இல்ல. கேட்டா கொடுப்பாங்க. கேட்டா கொடுப்பாங்க. அப்புறம் லாக்கர் இருக்கு நமக்கு. இங்க 2 ரேக் இருக்கு. டிராஸ் இருக்கு. 2 டிராஸ் இருக்கு. அது என்ன பேப்பர் இது? இது ஏதோ க்ளீன் கிளாத்ஸ் லாண்ட்ரிக்கான இது போட்டிருக்காங்க. நான் படிக்கிறேன். ஒரு ட்ரவுசர் க்ளீன் பண்றதுக்கு 525 ரூபாய் போட்டிருக்காங்க. 1 கிலோ தக்காளி 500 ரூபாய். 1 கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன். போட்டோ எடுத்து அனுப்பலாம். ட்ரவுசருக்கு அவ்வளவா. அண்டர் ஷர்ட் அண்டர் பேண்ட்டுக்கு வந்து 175 ரூபாய். சாக்ஸுக்கு 175 ரூபாயும். எங்க சாக்ஸே 100 ரூபாய்க்கு 3 தான் வாங்குவோம் நாங்க. புது சாக்ஸே 100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க. அதை துவச்சி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அயன் பண்ற அந்த டேபிள் இருக்கு. அப்புறம் ஒரு 4 ஹேங்கர்ஸ் இருக்கு. ஆனா ரோப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. கேட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு சொல்லுவாங்களோ தெரியல, பார்ப்போம். அப்புறம்
ஒரு லாங் மிரர். அப்புறம் இங்க நம்ம இப்படி காணிக்கலாம். இப்படி உட்காந்துட்டு ஓ ரோல் ஆகுது இல்லையா? இப்படி உட்காந்து நம்ம எப்படி மேக்கப் போடலாம். நான் தான் மேக்கப் போடலாம். சரி போடும் எந்திரி. அப்புறம் இங்க எதுக்குன்னு தெரியாது, ஆனா இங்கேயும் ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் இங்க என்ன வைக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க ஒரு மிரர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்டீரியர் டிசைன் உனக்கு தெரியாது. ஓகே, அதான் என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. அப்படி பண்றதுக்கு பேரு இன்டீரியர் டிசைன். அப்புறம் இங்க 4 கேபின் இருக்கு. அதுவும் எதுக்கு நான் கேபின் இல்ல, அது நிஷ். எதுனால வச்சுக்கலாம். ஓகே, நிஷ். சிகரெட் பாக்கெட்ஸ். Okay, we are in a no smoking area. Okay, it's very clearly mentioned. நீங்க தெளிவா சொல்லிருக்காங்க இங்க உள்ள வந்து நீங்க புகை பிடிக்க கூடாது அப்படின்னு. இந்த 4 இடமும் அதுக்கா இருக்காது கண்டிப்பா. அதுக்கப்புறமா இங்க ஒரு குட்டி உட்கார்றதுக்கு ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நாங்க இங்க பேக் தான் உட்கார. அது லக்கேஜ் பெஞ்ச் தான் அது பேரு. அப்படியே அது சாஃப்ட்டா கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்டா வைப்பாங்க. ஒருத்தவங்க பேக் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இல்ல இது உட்கார்றதுக்கு தான், ஏன்னா சோஃபாவா தான் போட்டுருக்காங்க. சரி ஓகே. அப்புறம் ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வீட்டை விட இந்த டிவி சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் 4 வாட்டர் பாட்டில், கெட்டில் இருக்கு. கெட்டிலுக்குள்ள இப்போ வரைக்கும் ஒண்ணுமே வைக்கல. ஸ்பூன், நம்ம கேமராவோடைய முடி. எடுத்த உடனே பில்லா. ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டர். ஐயோ எல்லாம் பியர். சிப்ஸ் 50 ரூபாவா கோபால். இரு. சாக்லேட் 20 ரூபாய் இருக்கு. சாக்லேட் வேணா வாங்கிக்கலாம். சாரி 200 ரூபாய். சாக்லேட் வாங்கிக்கலாம். ஓகே. அப்புறம் இங்க வந்து நமக்கு ரிமோட் இது இருக்கு. டிவிடி பிளேயர் வச்சிருக்காங்க. கேசட் எதுக்கு இல்ல இப்போ எதுக்கு டிவிடி பிளேயர் புரியல. இது பழைய ஹோட்டல். பழைய ஹோட்டல்னால 5 ஸ்டார் ஹோட்டலா இல்லையா? அப்புறம் ஹேய் வாவ், இது எல்லாம் நம்ம தூக்குறோம். நைஸ். எடுக்கலாங்க, எடுக்கணும் நினைச்சா எடுக்கலாம். எடுங்க. அந்த கடாய்க்கு வந்து மாட்டிருக்கான் பாரு. எடுங்க. இருக்க. என்னங்க நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. இங்க பாருங்க 4 பாக்கெட் வச்சிருக்காங்க. அப்பா அது என்னது ஆக்சுவலா? மில்க் பவுடர். மில்க் பவுடர். அப்புறமா இது நெஸ்கஃபே இது இன்ஸ்டன்ட் காஃபிக்கு கொடுத்துருக்காங்க காஃபி பவுடர். அப்புறமா ப்ரௌன் சுகரும் இருக்கு, ஒயிட் சுகரும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இது மவானா. தூக்கிட்டுலாம் போக முடியாது, இங்கே குடிச்சிட்டு போயிட வேண்டியது. இல்ல எடுத்துட்டு போறோம், அப்பதான் அடுத்த ஹோட்டல்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்புறம் கிரீன் டீ, ஆர்கானிக் கிரீன் டீ 2 இருக்கு. அப்புறமா பிளாக் டீக்கும் இருக்கு. நைஸ்ல. பிளாக் டீக்கு பிளாக் டீ 2 இருக்கு. ஆமா பிளாக் கவர். நம்மள மாதிரி எழுத படிக்க தெரியாது உங்களுக்காக. அப்புறம் இங்க பாருங்க, ஏய் நல்லா இருக்கு இந்த கிளாஸ். அதெல்லாம் தர மாட்டாங்களா? இங்க பாருங்க. அப்புறமா சரவணா ஸ்டோர்ஸ் முத்திரை போட்டு வச்சிருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸ் இல்ல, ஷெரிட்டன். அப்புறம் இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, நல்லா இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு ரேக் கீழே ட்ரால இருக்கு. இது என்னது? எதுக்கு? உன்னோட ஷூஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஓ ஐயோ வச்சிருப்பாங்கல்ல யாரும். நல்லா க்ளீன் பண்ணிருப்பாங்க. ஓகே 5 ஸ்டார் ஹோட்டல். ஹோட்டல். நம்ம இங்க வந்து ஷூஸ்லாம் வச்சுக்கலாமா? மினி ஃப்ரிட்ஜ். ஹை ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஓபன் பண்ணு. ஆனா எதுவுமே இல்ல. குளுகுளுன்னு இருக்கு. ஓகே பரவாயில்ல, அது போதும் நமக்கு. ஆக்சுவலா சொல்லணும்னா வெதர் வந்து இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. உங்களுக்கு தெரியும் இது நவம்பர் மாசம். ரொம்ப கோல்டா இருக்கு. ஆனா வெளிய இருந்து உள்ள வந்தா ரூம் உள்ள இன்னும் கோல்டா இருக்கு. ஏசி அதனால தான் ஏசி ஆஃப் பண்ண போறோம். இருக்கு உண்மையிலே இங்க ஏசி இப்போ 19.5 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இது கம்மி பண்ணுமா ஜாஸ்தி பண்ணுமா டெம்பரேச்சர்? மைக் இங்க இருக்கு. 25 26 27 28 29 இதுக்கு ஆஃபே பண்ணிருக்கலாமே. 30. ஏன்னா எங்களுக்கு இப்போ கொஞ்சம் வார்மா தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்தோமா, இப்போ இந்த பக்கம் ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க ஆல்ரெடி பாத்ரூம்ல இருந்தே பார்த்திருப்பீங்க திருட்டுத்தனமா இங்க என்ன இருக்குன்னு. எவ்வளவு நான் சொல்றேன். திருடனா? என்னைய வேற திருடுங்கற? நான் யோக்கியேன்டா. ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு குட்டி சைட் டேபிள் இருக்கு. இதுலயே ட்ரா இருக்கு. ஆனா ட்ராக்குள்ள அவங்க ஒண்ணுமே வைக்கல. அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க வந்து லேம்ப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல. இதுக்கும் இங்க பாருங்க, இதுலயுமே வந்து ரீடிங் லேம்ப். இது இங்கேயுமே ஸ்விட்சஸ் இப்படிதான் வச்சிருக்காங்க. அப்போ ரீடிங் லைட், இந்த நைட் லைட். இது என்னதோ நைட் லைட் டேபிள் கடியில வரும். ஆஃப் பண்ணு. ஓ சைடுல வருது. ஓகே இதுதான் நைட் லைட். ஓகே நம்ம தூங்கும்போது கொடுக்கலாம்.
அப்புறம் ஒரு ஆஃப் பட்டன். இந்த ஆஃப் பட்டன் இருக்கோ? அது சாக்கெட்டுக்கு. ஓ, இந்த சாக்கெட்டுக்கு. ஓ, யூஎஸ்பி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே ஆஃப் பட்டன் இருக்கு. ஆனால் ஆஃப் ஆகாது, தெரியல என்னன்னு தெரியல. அப்போ ஓகே. அப்புறம் நமக்கு சூப்பராக ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்டு. மிஸ்டர் கிங் சைஸ் பெட். ஆனா எங்களுக்கு வந்து சொன்னது 2 குவீன் சைஸ் பெட் இருக்கும் தான் போட்டுருந்துச்சுல. ஆனா இதுல கிங் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் an issue. நமக்கு உள்றதுக்கு இது போதும். ரொம்ப நல்லா இருக்கு. பாலா வந்து பாத்டப்ல தூங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்திக்கு இது கண்டிப்பா போதும். நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த பெட். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் இருக்கு. நமக்கு இன்டர்காம்ல கால் பண்றதுக்கு. டிவி ரிமோட் இருக்கு. டிவி ரிமோட் அந்த பக்கமே ஒன்று இருந்துச்சு. அது டிவிடி ரிமோட். ஓகே ஓகே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இதுக்கு அது அலாரம் பிளக். இதுவா? இதுவா? ஆமா. என்னென்னவோ பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. வா, எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கான். அப்புறம் இங்க ஒரு அழகான ஒரு பிக்சர் இருக்கு. எந்த கோயிலுன்னு தெரியல. இந்த எல்லோரா அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கும் ஒரு லைட் போட்டிருக்கான். போ, நல்லா இருக்குல்ல? அப்புறம் இங்க ஒரு ஸ்டாண்டிங் லேம்ப் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு குட்டி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது உள்ள எங்க பத்தியா சைட் டேபிள். ஹாய். அது வந்து அந்த நம்ம அங்க பார்த்த டேபிள் வந்து பெட்டோடைய சைட் டேபிள். இங்க இருக்க டேபிள் வந்து இங்க சோஃபா தானே. டே பெட்டா? காலையில தூங்குறதுக்கு தனி பெட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இது டே பெட். இந்த டே பெட்டுக்கான சைட் டேபிள் வந்து இது. ஓகே, இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஆக்சுவலி. பெட்டை விட இது நல்லா இருக்கு. வேற நைட் பெட்டை விட டே பெட் நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. நைஸ். இப்போ அப்படியே நம்ம வந்து கடமை பக்கத்துல திருப்ப போறோம். இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. டேபிள், ஒரு ரோலிங் சேர். ரோலிங் சேர் நல்லா இருக்குல்ல? நான் கூட ஒரு ரோலிங் சேர் கேட்டிருக்கேன். பாப்போம். அப்புறம் இங்க பாருங்க 2 டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. டிகிரேடபிள், பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். ரெண்டுத்துக்கும் வச்சிருக்காங்க. அப்புறமா வெட் டிஷ்யூஸ். இது என்ன? டேக்கிங் கேர் ஆஃப் யூ. இதுக்கு இவ்வளவு கதை வச்சிருக்காங்க. ஓகே. அப்புறம் இங்க ஏதோ ஒரு லைட்டுக்கு ஸ்விட்ச் இருக்கு. இது நல்லா இருக்கே. இது ரீடிங்க்கு, ஒர்க்கிங் ஸ்பேஸ். அப்புறம் இங்க பாருங்க, இங்கேயும் ஆடியோக்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ, வீடியோ, ஆடியோ பிசி, HDMI, பவர். இவ்வளோலாம் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரல. நம்ம எடுத்துட்டு ஒரே ஒரு லேப்டாப்பு. அதுவும் எதுக்குனாக்கா யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது கூட தெரியாது. நான் தான் இருக்கேன்ல. ஸோ நமக்கு இந்த இடம் பெருசாக தேவைப்படாது. இங்கே ஒரு வைஃபை ரவுட்டர். இது 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 எதுக்கு ஆன் ஆஃப் தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கா? அந்த சாக்கெட். இந்த சாக்கெட்டுக்கா? ஓகே, இந்த சாக்கெட்டுக்கு இது ஆன் ஆஃபா, அந்த சாக்கெட்டுக்கு அது ஆன் ஆஃபா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சார், இவ்வளவு அழகான ஒரு ஹைஃபையான ஒரு இடத்துல நீங்க நம்மள மாதிரி ஒரு ஆளை பாக்குறோம். அதுதான் இது. பிஞ்சு போன ஒரு சார்ஜரையும் உடைஞ்சு போன ஒரு போனையும் வச்சிருக்கோம். அப்புறம் இங்க வந்து இது என்ன? அது வந்துட்டு நோட்ஸ். இது என்னது? நோட் பேட். ஓபன் ஆகல. ஓபன் ஆகாது. அது பேட். அது மேல வச்சு எழுதுறது. நோட்ஸ் பேட்னா நம்ம ஊர்ல வந்து இப்படி இப்படி பிரிச்சு இப்படி எழுதுறது பேர் தான நோட்ஸ் பேட்னு சொல்லுவோம். ஓகே. சரி, நீங்களே பாருங்க. இது வந்து நோட்ஸ், அது கீழ இருக்கிறது பேட். இருப்பா, இங்க பாருப்பா, இவ்ளோ பெருசு இருக்கா? ஃபுல்லா இருக்கா? அப்புறம் எப்படி இங்க பென்சில் வைப்பாங்க? நீ மடிச்சு வச்சு எழுது. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க? நீ மடிச்சுக்க வந்துட்டுதான். ரைட்டுங்க. ஸோ நம்ம வந்து இப்படி வச்சு இப்படி எழுதிக்கலாம். இப்படி வச்சுட்டு ஆனால் நல்லா இருக்கும்ல. இப்படி வச்சுட்டு அங்கே அப்படி ஒரு லேப்டாப் வச்சுட்டு அப்படி எழுதிக்கிறதுக்காக இது வச்சிருக்காங்க. இவ்வளவு கொண்டு வந்து தெரிஞ்சு நமக்கு இந்த ஒன்றத்தை கொண்டு வர தெரியாது. பார்த்துக்கோங்க. தெரியாது. இது இங்க இருக்கட்டும். அப்புறம் இங்க ஒரு ட்ரா. இதையும் காலியா வச்சு நம்மள டிஸ்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்க ஃபுல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. கேட்டா இன்டீரியர் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எதுக்கு அதை பண்ணியிருக்காங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னவா இருக்கும்னா,
அவங்களுக்கு காசு வந்து சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைச்சிருக்காது பண்ண இன்டீரியர் டிசைனருக்கு. ஸ்பேஸிங் காலியாக வச்சா ஏதாவது பண்ணணுமேங்கிறதுக்காக வெறும் கட்டையை தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நீங்க பாருங்க, இது ஃபுல்லாவே வந்து கிளாஸ் விண்டோ இருக்கு. நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு காட்டுறேன். இந்த 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 இடத்துல வந்து நம்ம உயிரே உன்னை உன்னை எந்த பாட்டுல வர மாதிரி ஒரு மியூசிக். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. ப்ளீஸ் கம். நம்ம இருக்கிறது 11th ஃப்ளோர். ஆமா, 11th ஃப்ளோர்ல இருக்கோம். அதுதான் மெட்ரோ. எது மெட்ரோ? அங்கே எழுதி இருக்கு. ஓகே ஃபைன், மெட்ரோ அதுவும் இருக்கு. அப்புறம் இது அப்படியே சுற்றி வந்தால் இங்கே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் ஒரேயான் மாலும் இருக்கு. இது ஹோட்டலோட சேர்ந்து ஒரேயான் மால் பெங்களூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மால் வந்து இந்த காம்பவுண்ட்குள்ள தான் இருக்கு. இந்த ஹோட்டலும் ஒரேயான் மாலும் ஒரே காம்பவுண்ட்ல தான் இருக்கு. ட்ரேட் சென்டர் இல்ல, ட்ரேட் சென்டருக்குள்ள தான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ள தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா. நம்ம இருக்கிறது வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ள. ஓகே, வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்குள்ள தான் இந்த ஹோட்டலும் இருக்கு, ஒரேயான் மாலும் இருக்கு. And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. ஸோ நாங்கள் இங்கேருந்து அடுத்து ஒரேயான் மாலுக்கு தான் போக போகிறோம் அடுத்து, இல்லைப்பா? போதானே? போவோம். ஸோ இதுதான் வியூ. ஆக்சுவலாக நல்லா இருக்குல்ல இந்த வியூ. ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ ஒன்று, இன்னொன்று சிட்டி வியூ. இது ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க புக்கிங் ஆப்ஷன்ஸு. எங்களுக்கு சிட்டி வியூவே பெட்டர்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்விம்மிங் பூல் வியூ ஆப்வியஸாக மறுபடியும் உங்களுக்கு பில்டிங்ஸ் தான் இருக்க போகுது. நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4-5 கார் போகிறதாச்சும் பார்ப்போமே. ஆக்சுவலி உண்மை வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. அதனால நாங்கள் சிட்டி வியூவே சூஸ் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். இது ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் வந்து ஏன் 2 கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து லைட்டாக நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் உள்ள வர்றதுக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆகிடும். இது போட்டால் வந்து ரூம் நல்லா டார்க் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு அப்புறம் காட்டுறோம் பாருங்க. லைட் ஆஃப் பண்ணால் எதுவுமே தெரியாது. அதுதான் வேணும். அது பேர் பிளாக் அவுட். ஆஃப் பண்ணு. நீ வந்து ஆஃப் பண்ணு. இங்க பண்ணு. இங்க எங்க இருக்கு? அங்க சுவிட்ச் இருக்கும். ஏய் இங்க கூட இருக்குப்பா. ஓ சீன் 1 சீன் 2 இங்க இருக்குப்பா. ஓ ஓஹோ, ஆக்சுவலி அங்க இருந்த மாதிரி இதுல தனித்தனி இது கொடுக்கல. தனித்தனி ஸ்விட்சா கொடுக்கல. ஒரே ஸ்விட்ச்ல 2 in 1. இந்த பக்கம் அழுத்தினாக்கா ஃபுல் லைட் ஆஃப் ஆயிடுது. இந்த பக்கம் அழுத்தினாக்கா அந்த வெளி லைட் ஆஃப் ஆயிடுது. இங்க பாருங்க. சீன் 2 ஒரு half ஆஃப் ஆயிடுச்சு. சீன் 1 ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். See? Pitch dark. ஃபுல்லா ஓபன் பண்ணு. இவ்வளவு வெளிச்சமா இருக்க ஒரு ரூமை தான் இருட்டாக்கி இருக்காங்க. ஆக்சுவலி பயமா இருக்கு. இந்த கிளாஸ், இங்க ஒரு கிளாஸ் இருக்கு. நான் அதை பார்த்து டோர் ஓபன் ஆகிருக்குன்னு பயந்துட்டேன். அது இருக்கு. என்னது? ஆக்சுவலாக அவ்வளோதான் இந்த ரூமுடைய டூர். எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது ஃபஸ்ட்டு பெங்களூரில் இருக்குது. அண்ட் ஹோட்டல் பேர் வந்து ஷெரட்டன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் பெங்களூர். ஏன் இங்கே வந்தோம், எதனால இப்போ நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் அப்படின்னா, எங்கள் வீடே பெங்களூர் தான். இருந்தாலும் லீவ் அப்படி ரொம்ப சர்ப்ரைசிங்லி எனக்கும் பாலாக்கும் லீவ் கிடைச்சிது. ஸோ ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் இங்கே வந்தோம். அப்படியே உங்களுக்கும் இது எப்படி இருக்குங்கிற ரிவ்யூவையும் சொல்லலாமே அப்படின்னு யோசித்தோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. பாய்.